அனைவருக்கும் சட்டக்கல்வி இது முதல்ல சாத்தியமா? நிச்சயமாக முடியும். பணக்காரன் இன்னொரு ஜாதி, ஏழை இன்னொரு ஜாதி. இது அரசியல்வாதியை தொட முடியுமா? வெல்கம் டு துபாய் தர்பார் யூடியூப் சேனல். நான் உங்கள் கபீர். இன்று நாம் பார்க்கக்கூடிய முக்கிய நபர் ஐடிஎம் இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டி சேர்மன், இலங்கை ஜனனம் சமூக சேவை அமைப்பின் தலைவர், சாதனை தமிழர் கலாநிதி ஜனகன் விநாயகமூர்த்தி அவர்கள். வெல்கம் டு த ஷோ சார். வணக்கம் கபீர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன், நீங்கள் நிறைய சமூக சேவைகள் செஞ்சுட்டு இருக்கீங்க. அதற்கு துபாய் தர்பார் சார்பாக எங்களோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ கபீர். துபாய் தர்பாருடைய நேயர்களுக்கும் எனது வணக்கங்கள். சார், உங்களை பற்றி அமீரக மக்களுக்கு ஒரு அறிமுகம் கொடுங்களா? துபாய் தர்பார் நேயர்கள், யூடியூப் நேயர்களுக்கு நான் அவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்ததில் ரொம்ப சந்தோஷம் அடைகின்றேன். உண்மையிலேயே நான் இலங்கையை சேர்ந்த ஒரு இலங்கை தமிழர், அதில் சொல்வதில் பெருமைப்படுகின்றேன். முதலில் அதை விட நான் இலங்கை தமிழர் என்றதை தாண்டி இலங்கை தமிழர்கள் பொதுவாக உலகத் தமிழர்களாக இருக்கின்றார்கள். எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் இலங்கை தமிழருடைய ஆளுமைகளும் அவர்களுடைய வியாபார கல்வி தொடர்பான விடயங்களும் பறந்து விரிந்து காணப்படுகின்றது. அந்த அடிப்படையில் இலங்கையிலேயே இருக்கக்கூடிய மிகவும் பழமையான தனியார் கல்வி நிறுவனம், 40 ஆண்டுகளுக்கு அதிகமான தனியார் கல்வி நிறுவனத்துடைய தலைவராக இருக்கின்றேன். அந்த கல்வி நிறுவனத்தினுடைய கிளைகள் இன்று இலங்கையில் மாத்திரமில்லாமல் இந்தியா, அமீரகம், அதுபோல சவுத் ஆப்பிரிக்கா, இன்று சைப்ரஸ், யூகே என்று பல இடங்களில் நாங்கள் என்னுடைய கிளைகளை நிறுவியிருக்கின்றோம். அந்த கிளைகளுக்கான அனைத்துக்குமே தலைவராக நான் தொழிற்பட்டுக் கொண்டிருக்கின்றேன். சிறப்பு சார். சார், உங்களோட பணிகளில் கல்வி மற்றும் இளைஞர்களுக்கு என்ன மாதிரி முன்னெடுப்புகளை நீங்கள் பண்ணுறீங்க? நான் உங்களுக்கு தெரியும், ஒரு போரால் எஃபெக்ட் பண்ணப்பட்ட, யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட ஜாழ்ப்பாணத்திலிருந்து நான் பிறந்து அந்த யுத்தத்தில் இருந்து வந்தவன் அடிப்படையிலே பல்வேறு விடயங்களை அந்த யுத்தத்தின் காரணமாக இழந்தவன் என்ற அடிப்படையிலும் மக்கள், இளைஞர்கள், முக்கியமாக இளைஞர்களை பொறுத்தவரையில் நாங்கள் பிறந்து வளர்ந்திருக்கும் பொழுது பல்வேறு சந்தர்ப்பங்களை இழந்திருக்கின்றோம். பல்வேறு எங்களுக்கான உதவிகளை நாங்கள் இழந்திருக்கின்றோம். அவ்வாறு இழந்து வந்திருக்கும் பொழுது அந்த வலிகளை உணர்ந்தவன் அடிப்படையில் இளைஞர்களை நாங்கள் அவர்களுக்கு கை கொடுக்க வேண்டும் என்பதில் நான் ஆரம்பத்தில் இருந்தே மிக தெளிவாக இருந்தேன். ஆகவேதான் நான் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்புக்கு வந்து எனது பல்கலைக்கழக கற்பதற்கு ஆயத்தமாகிய உடனேயே அந்த இளைஞர்களை நோக்கிய கல்வித்துறைக்கு நான் செல்ல வேண்டும். அவர்களுக்கான கல்வியை வழங்கக்கூடிய, சர்வதேச தரத்தில் வாழ்ந்த கல்வியை வழங்கக்கூடிய ஒரு கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்று விரும்பிவிட்டேன். ஆகவே அதன் ஊடாக உருவாக்கப்பட்டதுதான் நான் நீண்ட பழமை வாய்ந்த கல்வி நிறுவனத்துடன் இணைந்து செயற்படக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக 2009ஆம் ஆண்டு உங்கள் அனைவருக்கும் தெரியும், நமது யுத்தம் முடிவெடுத்துக்கு வந்தது. ஆகவே அந்த யுத்தத்தினால் அந்த காலத்தில் மிக பாரிய அளவு தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு மனதில் தோன்றிய விடயம் என்னவென்று சொன்னால், நிச்சயம் நான் ஒரு சமூக சேவை அடிப்படையிலையும், நாங்கள் தனியே கல்வித்துறை இல்லாமல் சமூக சேவை அடிப்படையிலும் நான் பல்வேறு விடயங்களை செய்ய வேண்டும் என்று உருவாக்கியதுதான் ஜனனம் ஃபவுண்டேஷன் என்ற என்னுடைய ஜனனம் அறக்கட்டளை. இந்த ஜனனம் அறக்கட்டளை இன்று 14 வருடங்களுக்கு மேலதிகமாக இன்று இலங்கையிலும் பல்வேறு இடங்களிலும், ஏன் இந்தியாவிலும் கூட என்னுடைய சேவைகளை நான் கல்வித்துறை சார்ந்த, விளையாட்டுத்துறை சார்ந்த சேவைகளை தொடர்ச்சியாக செய்து வருகின்றேன். எனது நிறுவனத்தில் இருந்து 35% வருமானம் எப்போதுமே அந்த ஃபவுண்டேஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் செய்யப்படும். அதன் ஊடாக பல்வேறு விடயங்களை இன்று இலங்கையிலும் மற்ற நாடுகளிலும் என்னை தேடி வருவதிலும் நான் வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். சார், இலங்கை பெரும்பான்மை மக்கள் மத்தியில் ஒரு தமிழராக நீங்கள் உங்கள் வளர்ச்சியில் என்ன மாதிரி சவால்கள் எதிர்கொண்டீங்க? அதில் முக்கியமாக இலங்கையை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், 74-73% சிங்களவர்கள் பெரும்பான்மை மக்கள். நாங்கள் இஸ்லாமியர்களும் தமிழர்களும் மிச்சம் இருக்க 23% ஷேர் பண்ணிக் கொள்வோம். ஆனால் இந்த சிறுபான்மையினர்கள் இலங்கையிலேயே முன்னுக்கு வர வேண்டும் என்பது ஒரு மிகவுமே கடுமையாக இருக்கும். ஆனால் அதனுடைய முக்கியம் என்னவென்று சொன்னால், அது எந்த நாடாக இருக்கலாம், நாங்கள் இலங்கை தமிழர்களை பொறுத்தவரையில் உலகம் முழுவையும் நாங்கள் விஸ்தரிக்கும். அங்கே எல்லாம் நாங்கள் சிறுபான்மை தான். ஆகவே அந்த சிறுபான்மை இடங்களிலும் நாங்கள் மேல் நோக்கி வரக்கூடிய எங்களுடைய எண்ணம் எங்கே வந்தவன் சொன்னால், அந்த யுத்தத்தால் பாதிக்கப்படும் பொழுது எங்களுக்கு ஏற்பட்ட அந்த பாதிப்புகளும் அவற்றை கடந்து செல்ல வேண்டும் என்ற அந்த வைராக்கியம் தான்
அது எந்த பிரதேசத்தில் இருந்தாலும் எங்களால் வாழக்கூடிய அல்லது அதை சமாளிக்கக்கூடிய அந்த பண்பு எங்களுக்கு இருக்குன்னு நான் நம்புகின்றேன். அந்த அடிப்படையில் தான் நான் அந்த பெரும்பான்மை இனத்தினுடைய அந்த நிறுவனமாக இருந்தால் கூட அந்த நிறுவனத்தினை நான் எனது கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவதற்காகவும் அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அனைவருடன் நல்ல அடிப்படையில் பழகுவதனூடாகவும், மற்றது ஒரு கட்டத்தில் நாங்கள் புரிந்து கொள்வோம், தமிழர்களாக நாங்கள் வாழ்ந்தாலும் நாங்கள் அனைவரையும் மதிக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் எங்களுக்கு வந்துவிட்டோன்னு சொன்னால் எல்லோரும் சமன் என்ற விடயம் எங்களுக்கு வந்துவிடும். ஏனென்றால் அதனை கண்ணாலே பார்த்து வந்தவர் என்ற அடிப்படையில், நாங்கள் ஒதுக்கப்படுவதை பார்த்து வந்தவர் என்ற அடிப்படையில் தான் அந்த ஒதுக்கப்படுகின்ற சமுதாயம் தான் உண்மையிலேயே அந்த எல்லோரையும் சமமாக பார்க்கணும் என்ற எண்ணத்தை மேல் கொண்டு வரும். ஆகவே அந்த ஒதுக்கப்படுகின்ற சமுதாயத்தில் இருந்து, அந்த குறுகிய இனத்தில் இருந்து நாங்கள் வந்த அடிப்படையினால், இலங்கை பொறுத்தவரையில் அந்த அடிப்படையினால் நாங்கள் எல்லோரையும் சமனாக பார்க்கின்ற அந்த பண்பு எங்களுக்கு அதிகமாக இருக்கும். அந்த சமனாக பார்க்கின்ற பண்பு அதிகமாக இருக்கும் பொழுது, நான் சிங்களவராக இருந்தால் என்ன, முஸ்லீமாக இருந்தால் என்ன, தமிழராக இருந்தால் என்ன, நாங்கள் அவற்றை கடந்து பார்க்கின்ற எனக்கு பண்பு எனக்கு உள்ளேயே அது பதிவாகிவிட்டதென நம்புகின்றேன். அதுதான் இன்று அது பௌத்தர்களுடைய அல்லது சிங்களவர்களுடைய நிறுவனமாக இருந்தாலும் அந்த நிறுவனத்தினுடைய தலைவராக வரக்கூடிய அந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்ததாக நம்புகின்றேன். ஸோ உங்கள் ஜனனம் அறக்கட்டளையோட பணிகள் என்னென்ன, அதோட நோக்கம் தான் என்ன? ஜனனம் அறக்கட்டளையை பொறுத்தவரை நான் உங்களுக்கு ஏற்கனவே குறிப்பிட்டது போல், யுத்தம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது பல்வேறு வேலை திட்டங்களை நேரடியாக நான் களத்தில் நின்று செய்தவன். அப்பொழுது நிரம்ப உயிர்கள் இழந்து கொண்டிருக்கும் பொழுது கூட அங்கே இருக்கக்கூடிய பிரதேசங்களில் நான் ஏற்கனவே கணினித்துறை சார்ந்த கல்வியினை நாங்கள் 2004ஆம் ஆண்டில் இருந்து நாங்கள் யுத்தம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற இடத்திலே நாங்கள் வழங்கி கொண்டிருந்தனர். ஆகவே அந்த அடிப்படையில் அங்கே இருக்கக்கூடிய நேரடியான தொடர்புகளும் அங்கே இளைஞர்களுடைய நேரடிய தொடர்புகளும் இருந்தபடியினாலும் எனக்கு ஒரு தேவை ஏற்பட்டது, அவர்களுக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று சொல்லி. ஆகவே அவர்களில் பாதிக்கப்பட்டு அவர்கள் ஒரு முகாமுக்கு வந்த பிறகு அவர்களுக்கான கல்வியாவது நான் வழங்க வேண்டும் என்று நான் திட்டமிட்டேன். அவ்வாறு திட்டமிடும் பொழுது உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல் இந்த நிறுவனம் ஒரு பெரும்பான்மையினர் சம்பந்தப்பட்ட நிறுவனமாக இருந்தபடியினால் அந்த நிறுவனத்தில் இருந்து நான் இந்த சேவையினை அவர்களுக்கு மாற்ற வேண்டும் என்றால் எனக்கு ஒரு ஃபவுண்டேஷன் தேவைப்பட்டது. ஆகவே நான் உருவாக்கிய ஃபவுண்டேஷன் தான் ஜனனம் ஃபவுண்டேஷன். நான் ஒரு முடிவு எடுத்துக்கொண்டேன், என்னது ஃபவுண்டேஷன் ஊடாக, அதாவது பொருட்களை வழங்குவதை காட்டிலும் கல்வியினையும் அவர்களுக்கான அந்த யூத் எம்பவரிங் என்று சொல்லுவோம், அந்த இளைஞர்களை எம்பவர் பண்ணக்கூடிய வகையில் ஏதாவது வேலை திட்டத்தை உருவாக்குவதனூடாக அது எல்லோராலையும் மதிக்கப்படும். என்றால் நான் பொருட்களை கொண்டு கொடுப்பதை விட அவர்களுக்கான அறிவையும் அவர்களுக்கான அந்த ஆக்கப்பூர்வமான விடயங்களையும் செய்தாலே போதும் என்று நினைத்துக் கொண்டேன். ஆகவே என்னால் முடிந்த அளவு அதை செய்யக்கூடியது என்ற அடிப்படையில் கல்வி சார்ந்த விடயங்களையும், அதுபோல் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. இப்போ எல்லோரும் பேசுவார்கள், இளைஞர்களை பேசுவார்கள். இளைஞர்கள் எவ்வாறு பேசுவார்கள் என்றால், இவர்கள் இப்போ இருக்க இளைஞர்கள் எல்லாம் தரிதட்டி செல்கின்றார்கள் என்று பேசுவார்கள். உண்மையிலேயே பிரச்சனை இளைஞர்களுக்கு மத்தியில் அல்ல. முதல் விளங்கிக் கொள்ள வேண்டும், நாங்களெல்லாம் இளைஞர்களாக இருந்துதான் என்று இந்த இடத்துக்கு வருகின்றோம். இளைஞர்களுடைய பிரச்சனை என்று சொன்னால், ஒரு 13 வயதில் இருந்து 22 வயது வரையும் அவர்கள் தங்களை எக்ஸ்போஸ் பண்றதுக்கு அவர்கள் முயற்சிப்பார்கள். அது எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட இயல்பு. அவர்கள் எக்ஸ்போஸ் பண்ண முயற்சிக்கும் பொழுது அந்த எக்ஸ்போஸ் பண்றதுக்கான நீங்க அந்த ரெகக்னிஷனை கொடுக்கல என்றால் அவர்களே வேறு விடயங்களை தேடுவார்கள். ஆகவே அந்த 8 வயது காலங்களில் நீங்கள் சரியான முறையில் சமூகம் அதுக்கான வழியை கொடுக்கல என்றால் நாங்கள் விரும்பின வகையிலே நாங்கள் எங்களை எக்ஸ்போஸ் பண்ணுவோம். அவ்வாறு எக்ஸ்போஸ் பண்ணும் பொழுதுதான் நாங்கள் தவறான விடயங்களையும் எடுத்துக்கொள்கின்றோம். ஏன்னா அந்த நோக்கம் எங்கட வெளியில் எக்ஸ்போஸ் பண்ண வேணும். அவ்வாறு எக்ஸ்போஸ் பண்றதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய வழி 2 இடத்துல இருக்கின்றது. இந்த ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய ஒன்று விளையாட்டு, 2வது கல்வி. கல்வியை முறைப்படி கொடுத்து அதுக்கு ரெகக்னைசேஷனையும் கொடுத்தால் இளைஞர்கள் மாறி போக மாட்டார்கள். இல்லை அவர்களுக்கு அந்த கல்வி மேல் அவ்வளவு ஆர்வம் இல்லை என்று சொன்னால் நல்ல விளையாட்டுத்துறையை கொடுக்க வேண்டும். அந்த விளையாட்டுத்துறை நல்ல ரெகக்னைசேஷனை கொடுத்து அதுக்கான சந்தர்ப்பங்களை வழங்கினால் அவர்கள் இன்னும் என்ன செய்வார்கள், அதிகமாக செய்வார்கள். ஆகவே அவர்கள் அந்த ரெகக்னிஷன் கிடைக்கும் பொழுது தங்களை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய வரும் பொழுது அவர்கள் தவறான விடயங்களுக்கு செல்ல மாட்டார்கள். அந்த அரசியல் துறையில் வேண்டும் என்று விரும்பினால் கூட அதுக்கான வழியை கொடுத்து ரெகக்னிஷனை கொடுத்தாலே போதும். ஆகவே இளைஞர்கள் ஒரு நாளும் அவர்கள் எப்போதுமே இளைஞர்கள் தான். அவர்கள் செய்கின்ற ஒரே ஒரு விடயம் தங்களை எக்ஸ்போஸ் பண்றதுக்கு முயற்சிப்பார்கள். அதுக்கான ரெகக்னைசேஷனை, அதுக்கான சந்தர்ப்பத்தினை சமூகம் கொடுக்கவில்லை என்றால் அவர்கள் தாங்களே அதை தேடிக்கொள்வார்கள். அதில் அவர்கள் தவறு விடுவார்கள். ஆகவே இதனை புரிந்து கொண்ட நான் தான் அவர்களுக்கு கல்வித்துறையிலான ரெகக்னைசேஷனையும் விளையாட்டுத் துறையிலான ரெகக்னைசேஷனையும் நான் கொடுக்க ஆரம்பித்தேன். ஆகவே இதுதான் என்னோட மாற்றமாக இருந்தது. அதில் கூட ஒரு கதை இருக்கின்றது. நான் சிறு வயதில் கிரிக்கெட் விளையாடுவேன் எனது யாழ்ப்பாணத்தில்.
அப்போ எனது பாடசாலையில் கிரிக்கெட் விளையாடி கொண்டு இருக்கும் பொழுது அது கொழும்புக்கு வந்தாச்சு. இப்போ கொழும்புக்கு வந்த பொழுது அங்கே இருக்க பாடசாலையில் என்ன கிரிக்கெட்டில் சேர்க்க மாட்டாருன்றார்கள். ஏன் சேர்க்க மாட்டாருன்றார்கள்? அங்கே 20 பேர் இருக்கிறாங்க. அப்போ என்ன எடுக்கிறதுக்கு யாருமே இல்லை. அப்போ நானும் நல்லா ஹிந்து காலேஜில் நான் வந்து சிறந்த ஒரு துடுப்பாட்ட வீரராக இருந்தால் கூட இங்கே எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. அப்போ நான் என்ன செய்யலாம்னு யோசிக்கும் பொழுது மற்றவர்கள் என்ன செய்தார்கள், அதை ஒதுங்கிட்டார்கள். நான் என்ன செய்தேன், அங்கே பார்த்தேன் ஒரு 4 பேர் தான் ஹாக்கி விளையாடி கொண்டிருந்தார்கள். பார்த்தேன் ஓகே 4 தான் ஹாக்கி விளையாடுறா, அப்போ 4 பேர் ஹாக்கி விளையாடினா அங்கே சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று சொல்லி என்னோட சேர்த்து ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு போய் பாட்களை உருவாக்கி அந்த புதிய விளையாட்டுத்துறையை நோக்கி நகர்ந்தேன். அதன் பிறகு அதனூடாக ஸ்ரீலங்கனுடைய தேசிய அணியில் கூட நான் விளையாடியிருக்கிறேன், ஹாக்கி விளையாடிக்கின்றேன். எனது யூனிவர்சிட்டிக்காக நான் எல்லா நாடுகளிலும் சென்று ஹாக்கி விளையாடியிருக்கிறேன். ஆகவே அந்த சந்தர்ப்பத்தை நானே உருவாக்கி அதனை போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் பொழுது நான் உணர்ந்து கொண்டேன், புதிய விளையாட்டுகளை அறிமுகப்படுத்துவது இளைஞர்களுக்கான சந்தர்ப்பத்தை அதிகரிக்கும் என்று. இன்று ஒலிம்பிக் ஸ்ரீலங்காவுடைய ஒரு அங்கத்தவராக இருந்தாலும் அந்த ஒலிம்பிக் ஸ்ரீலங்காவில் பல நிறுவனங்களுக்கு, அதாவது ஃபெடரேஷன்ஸுக்கு, டெக் போலாக இருக்கலாம், ரோல் போல் அசோசியேஷன், அதாவது கேரளாவிலிருந்து அறிமுகப்படுத்தப்பட்டதான் ரோல் போல் அசோசியேஷன், ரோல் போல் என்ற விளையாட்டு, அது இன்று இலங்கையில் இருக்கக்கூடிய ஒலிம்பிக்கு கூட செல்லக்கூடிய வாய்ப்பை அதிகரித்திருக்கின்றது. அது ரோல் போல் அசோசியேஷனுடைய ஸ்ரீலங்கனுடைய பிரசிடென்ட் நான் தான். அதுபோல் டெக் போல் என்று சொல்லப்படுற புதிய விளையாட்டு, ஹங்கேரி நாட்டினால் அறிமுகப்படுத்தப்பட்ட டெக் போல் என்று சொல்லப்படுற புதிய விளையாட்டினுடைய இலங்கைக்கான தலைவராகவும் நான் இருக்கின்றேன். இவ்வாறு புதிய விளையாட்டுத்துறைகளை இலங்கைக்கு கொண்டு வருவதில் நான் ஆர்வமாக இருக்கின்றேன் என்றால் அவ்வாறு கொண்டு வருவதன் ஊடாகத்தான் பல இளைஞர்களுக்கு சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். ஆகவே விளையாட்டுகள் புதுசாக வர வேண்டும். ஆகவே அதன் ஊடாக இளைஞர்களுக்கான சந்தர்ப்பங்களும் அவர்களுக்கான அங்கீகாரம் வர வேண்டும் என்றதில் நான் ஆழமாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றேன். சார், அனைவருக்கும் சட்டக்கல்வி அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணம். எதனால உங்களுக்கு அப்படி எண்ணம் வந்துச்சு? இது முதல்ல சாத்தியமா? நிச்சயமாக முடியும். காரணம் என்னென்றால், சட்டத்தை நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து பிரித்து பார்க்க முடியாது. சட்டம் என்பது எங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் பின்னி பிணைந்த ஒரு விடயம். அதை நீங்கள் பிரித்தே பார்க்க முடியாது. என்றால் நாங்கள் ஒரு கான்ஸ்டிடியூஷனுக்கு தான் வாழ்றோம். ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு கான்ஸ்டிடியூஷன் இருக்கு. அந்த கான்ஸ்டிடியூஷனுக்குள்ள தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அல்லது அந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷன் இல்லைன்னா கூட சட்டம் ஒன்று இருக்கு, அந்த சட்டத்துக்குள்ள நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அவ்வாறு இருக்கும் பொழுது எங்கள்கிட்ட கேள்வி என்னென்றால், எனக்கு சட்டமே தெரியாது, ஆனா நீங்க எப்படி என்ன தண்டிப்பீங்க? எனக்கு ஒரு தண்டனை வழங்க வேண்டும் என்று சொன்னால், நான் அதை பிழை செய்திருக்கின்றேன் என்று சொல்லி நான் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த சட்டத்தை பற்றி நான் தெரிந்திருக்க வேண்டும். நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் என்று சொன்னால், ஒரு குறிப்பிட்ட இது உண்மையிலேயே சொல்லப்போனால் அந்த சட்ட கல்வி இது ஒரு பாகப்பிரிவினை மாதிரி. அதாவது நாங்கள் சாதிகளுக்கு எதிராக போராடுகின்றோம், ஆனால் சாதிகள் இன்று ஒரு கட்டத்தில், ஒரு காலத்தில் சாதிகள் எல்லாம் எப்படி இருந்ததுன்னு சொன்னால், புதிய சாதிகள் வேலையை வைத்துக் கொண்டு சாதிகள் உருவாக்கப்பட்டது. நாங்கள் செய்கின்ற வேலையை வைத்துக் கொண்டு உருவாக்கப்பட்ட சாதிகள் இன்று அந்த சாதிகள் மறைந்து புதிய சாதிகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. பணக்காரர் என்ற சாதி, ஏழைகள் என்ற ஒரு சாதி. ஆகவே பணக்காரர்களுக்கு ஒரு அல்லது அவர்களுக்கு பாதுகாப்பு, அவர்களுக்கு கிட்ட முந்தில சொல்லுவாங்க, அந்த பூசாரிகள் என்ற பூசாரிகள் இருப்பார்கள். அந்த பூசாரிகள் என்றால் ஐயர், கோயில் ஐயர், இவர்கள் இருந்தால் இவர்களிடங்களுக்கு கிட்ட போய் அவர்கள் தொட முடியாது என்றார்கள். இன்று நான் உங்கள்கிட்ட கேட்கின்றேன், அரசியல்வாதியை தொட முடியுமா? நீங்கள் போய் அவருக்கு கையை கொடுக்க முடியுமா? அதுக்கு என்ன சொல்லி விடுவார்கள்? அது பாதுகாப்பு என்று சொல்லி அங்க பூசாரிகள் சொன்னது என்னது? தீண்டாமை என்றார்கள். இங்கேயும் தீண்டாமை இருக்குது, பாதுகாப்பு என்ற பெயரில் தீண்டாமை இருக்கின்றது. ஆகவே நேற்று என்னுடன் விளையாடி கொண்டிருந்தவர் இன்று போய் அவரை தொடரும் என்றால் நான் தொட முடியாது என்றால் அங்கே என்ன எங்க மாறுகின்றது என்று சொன்னால், அவருக்கு ஒரு அரசியல்வாதி என்று வந்தால் அவர் ஒரு இனம், அவர் ஒரு ஜாதி, பணக்காரன் இன்னொரு ஜாதி, ஏழை இன்னொரு ஜாதி. ஆகவே இப்படி ஜாதிகள் என்று அதே ஜாதிகள் இருக்கின்றது, வேற வடிவத்தில் இருக்கின்றது. அதுக்கு அவர்கள் அதை மறைத்து விட்டு பேசுவார்கள். மேற்கத்தியத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் நேரடியாக போய் நீங்க சந்திக்கலாம், அவர்களுடைய நீங்க பேசலாம். இன்று அதே இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், இலங்கையில் இருக்கிற அரசியல்வாதிகளை நீங்க போயிட்டு கையை கெடுத்து பேச முடியுமா? என்றால் அங்கு அவர்கள் சொல்லுவார்கள் என்ன, தீண்டாமைக்கு அங்கு தீண்டாமை சொன்ன மாதிரி பாதுகாப்பை காரணமா சொல்லி விடுவார்கள். ஆனா நாளைக்கு அவர் அந்த அரசியல் இல்லாம, அதாவது அந்த பதவியில் இருந்து இல்லாம அடுத்த நாள் சாதாரணமா போவார். ஆகவே இங்கு சாதி என்றது பதவியை வைத்துக் கொண்டு சாதிகளும் பணத்தை வைத்துக் கொண்டு சாதிகளும் இன்று இருக்கின்றது. ஆகவே இவ்வாறான ஒரு சாதி பிரிவினை இருக்கிறது தான் இன்று நான் சொல்லுகின்ற இந்த சட்டத்தில் கூட, சட்டத்தை ஒரு குறிப்பிட்ட மக்கள் மாத்திரம்தான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு விதமான ஒரு கட்டமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது ஆரம்பத்தில் இருந்து அது உடைக்கப்படாமல் மெயின்டைன் பண்ணி கொண்டு வருகிறது. என்ற கேள்வி என்னவென்று சொன்னால், ஒரு சட்டத்தை பற்றி தெரிந்து கொள்ளாத ஒருவரை நீங்கள் எவ்வாறு அவர் பிழைவிட்டார் என்று சொல்ல முடியும்? நாங்கள் ஓலெவல் ஸ்கூல்ல படித்துக் கொள்வோம், பாடசாலை மட்டத்தில் படித்துக் கொள்ள வேண்டால் எங்கள் சட்டத்தை கற்றுக் கொடுக்கிறார்களா? மேத்ஸை கற்றுக் கொடுக்கிறார்கள், சயின்ஸை கற்றுக் கொடுக்கிறார்கள், மொழியை கற்றுக் கொடுக்கிறார்கள்.
சுகாதாரத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள், சட்டத்தை யாராவது கற்றுக் கொடுக்கிறார்களா? கற்றுக் கொடுக்காத சட்டத்தை வைத்துக் கொண்டு நாங்கள் தவறு செய்கின்றோம் என்று சொல்ல முயற்படுகின்றார்கள். அப்பொழுது நான் யோசித்தேன், இந்த சட்டக் கல்வி நிச்சயம் பாடசாலை மட்டத்துக்கு வர வேண்டும். சட்டத்தை கற்ற பிறகு நீங்கள் எனக்கு நான் பிழைவிடுகின்றேன் என்று சொல்லுங்கள் பார்ப்போம், அன்று நான் அதை ஏற்றுக்கொள்கின்றேன். ஆகவே இந்த கட்டத்தில் தான் நான் ஒரு சட்ட வல்லுநராக இருக்கிறபடியால், சட்டத்தை கற்றவர் என்ற அடிப்படையில் எனக்கு ஒரு சிந்தனை உருவாகியது, ஏன் இதில் பாடசாலை மட்டத்துக்கு கொண்டு போகக்கூடாது? ஆகவே அதுக்கு ஏற்ற வகையில் ஏன் நான் எனது கல்வி நிறுவனத்தினூடாக சட்டக்கல்வியை லோ ஃபார் எவ்ரிஒன் என்ற கன்செப்டில் நான் அதை ஆரம்பித்தேன். இன்று பல சட்ட வல்லுநர்களை உருவாக்குகின்றேன். அதே நேரத்தில் பாடசாலை மட்டத்திலும் சட்டக்கல்வியை கொண்டு செல்லக்கூடிய அந்த கல்வியின் துறைகளை உருவாக்கி இருக்கின்றேன். ஆகவே இதனூடாக இன்று இளைஞர்களும், அதாவது இளைஞர்களும் சிறுவர்கள் கூட சட்டத்தை கற்று இது சரியா பிழையா என்று அறிந்து கொள்ளக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்க வேண்டும். இதை உலகம் முழுக்க கொண்டு சேர்க்க வேண்டும் என்றுதான் நான் விரும்புகின்றேன். பாடசாலை மட்டங்களில் சட்டக்கல்வியும் ஒரு பாடமாக சேர்க்கப்பட வேண்டும். இதனை எல்லா நாடுகளிலும் செய்யப்பட வேண்டும் என்பதில் நான் தெளிவாக இருக்கின்றேன். இது எப்படி சாத்தியப்படுத்துறது? என்ன வழிமுறைகள்? இது முதலாவது இதை சொன்ன பேக்வேர்ட் இன்டகிரேஷன் சொல்லுவோம். பேக்வேர்ட் இன்டகிரேஷன் எப்படின்னு சொன்னா, முதலில் பல சட்ட வல்லுநர்கள் உருவாக்க வேண்டும். சட்ட வல்லுநர்களை குறிப்பிட்டவர்களிடம் இருந்துதான், ஒரு சட்ட ஃபேமிலியில் இருந்தான். அதாவது நாங்கள் சொல்லுவோம், ஒரு அப்பா அம்மாவோ சட்ட வல்லுநர் இருந்தால் அவன் பிள்ளை தான் சட்ட வல்லுநராக வர வேண்டும் என்ற அந்த கன்செப்டை உடைக்க வேண்டும். உடைத்து எல்லோருக்கும் சட்டத்தை கற்று சட்ட வல்லுநராக முடியும் என்ற எண்ணத்தை உருவாக்க வேண்டும். இதுக்கு நான் 2 வேலை செய்திருக்கின்றேன். ஒன்று, சட்டத்தை கற்றவர் கோர்ட்டுக்கு தான் போக வேண்டும் என்ற அந்த விடயத்தை இருந்து வெளியில் வர வேண்டும். ஏனென்றால் இன்று உலகம் கம்பெடிட்டிவான உலகம். இன்று ஏஐயோட நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். ஆகவே ரொம்ப கம்ப்ளீட்டாக உலகமாக இருக்கிறது. இன்னைக்கு ஒரு காலத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு பேங்குக்கு போனீங்க என்றா, முந்தி ஒரு பேங்க்ல நல்ல அழகா அதனை விளங்கப்படுத்திக் கொள்வார்கள். இது இப்படி இருக்கணும், இது இப்படி இருக்கணும் விளங்கப்படுத்துவார்கள். இன்று ஒரு பேங்குக்கு போனீங்கன்னா மாடரேட் டாக்ஸ் பெறும். அஸ் பர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், திஸ் இஸ் யூ ஆர் டு டு பண்ணுவாங்க. இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் யாருக்கு தெரியும்? அப்ப ஒவ்வொரு இடங்களும் மாற்றம் ஆகிக்கொண்டு வருகிறது. எப்படி என்று சொன்னா, அவங்ககிட்ட பொலிசிக்கு ஏற்ற மாதிரி மாறுகின்றது. அந்த பொலிசியை பற்றி யாரு கஸ்டமருக்கு தெரியாது. ஆகவே பொலிசிக்கோட நீங்க போகும்பொழுது கன்ஃபிளிக்ட் உருவாகுது. அப்ப அந்த கன்ஃபிளிக்ட் ரெசல்யூஷன் என்றது வருது. அந்த கன்ஃபிளிக்ட் ரெசல்யூஷன்ஸ் செய்யக்கூடிய சட்ட வல்லுநர்கள் அந்த நிறுவனத்தில் இருக்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது. ஆகவே நாங்கள் ஒரு காலத்தில் சட்ட வல்லுநராக வந்தா கோர்ட்டுக்கு தான் போகணும் என்ற கோர்ட் ரூம்ல இருந்து மாறி இன்று சட்ட வல்லுநர்கள் கோஆபரேட்டுக்கு வர வேண்டிய நிலைமைக்கு வந்துவிட்டது. அவை கோஆபரேட் மட்டுமில்லை, எல்லா பிரதேசங்களிலும் சட்ட வல்லுநர்களை உருவாக்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது. அது மாத்திரமில்லாமல் ஒரு சிஇஓ இருக்கலாம், ஒரு HR இருக்கலாம், இல்லை ஒரு கோஆபரேட் லீடராக இருக்கலாம். எல்லோருக்கும் சட்டம் தெரிஞ்சிருக்க வேண்டிய தேவையும் ஏற்படுகின்றது. ஏனென்றால் ஒரு அக்ரிமெண்ட், கோஆபரேட் அண்டர்ஸ்டாண்டிங், அதான் இந்த கோஆபரேட் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கோஆபரேட் லோ தெரிஞ்சிருக்கணும், கான்ட்ராக்ட் லோ தெரிஞ்சிருக்கணும். ஆகவே இந்த அடிப்படையை நான் கருத்தில் கொண்டு மேலே இருக்கக்கூடிய மட்டங்களுக்கு சட்டக்கல்வியை கொடுக்க ஆரம்பித்தேன். இந்த மேலே இருக்க மட்டங்களுக்கு சட்டக்கல்வியை கொடுக்க ஆரம்பித்தவுடன் அவர்கள் அதனுடைய தேவையை உணர்ந்து கொண்டார்கள். அதனூடாக வெறுமனவே கோர்ட் ரூமில் மாத்திரம் இல்லாமல் நாங்கள் வெளியிடங்களிலும் சட்டத்தை பயன்படுத்தலாம் அல்லது சட்ட வல்லுநர்களாக இருக்கலாம் என்ற எண்ணத்தை உருவாக்கினார்கள். இன்று பல கோஆபரேட் லாயர்ஸ் கோர்ட்ல போய் பிராக்டிஸ் பண்றது இல்லை. So they become a corporate lawyers. அப்ப இந்த கோஆபரேட் லாயர்ஸ் அந்த கான்செப்டை உருவாக்கினா உங்களுக்கு நீட் அதிகரிக்கும். அப்ப தேவை அதிகரிக்கும் பொழுது அதுக்கான கல்வியும் அதிகரிக்கும், கல்வி தேவையும் அதிகரிக்கும். இது கோல் பேக்வேர்ட் இன்டகிரேஷன் சொல்லுவோம். ஆகவே இந்த நீட்டை நான் பெருசாக்க வைத்து அதனூடாக கல்வியையும் பெருசாக்க வைத்து விட்டால் நிரம்ப பேர் அந்த கல்வியை, லோ என்ற கல்வியை கற்க வருவார்கள். கோர்ட் ரூமுக்கு போகிறதுக்கு அல்ல, கோஆபரேட் வேர்ல்டுக்கு போறதுக்கு. என்னால் இன்று இளைஞர்கள் கோஆபரேட் வேர்ல்டுக்கு போக தான் ஆசைப்படுகிறார்கள். ஆகவே இந்த அவர்களுடைய அந்த ஆசைக்கு ஏற்ற வகையில் இதனை மாற்றுவதனூடாக செய்யலாம் என்று யோசித்தேன். ஆகவே இதுதான் இன்று நான் ஏற்படுத்திய முதலாவது விடயம். 2வது விடயம், இந்த பாடசாலை சிறுவர்களுக்கும் இந்த கல்வியை கொண்டு சேர்க்கக்கூடிய வகையில் லோன் ஃபார் டீன்ஸ் என்ற அடிப்படையில் லோ ஃபார் டீன்ஸ் என்று சொல்லி ஒரு ப்ராடக்டை டெவலப் பண்ணி அவற்றை பாடசாலை மாணவர்களுக்கும் கொண்டு சேர்க்கின்றேன். ஆகவே இவ்வளவு விடயங்களும் செய்வதனூடாக நிச்சயமாக நான் நம்புகின்றேன், ஒரு கட்டத்தில் இது ஒரு மாற்றம் ஏற்படும் என்று நம்புகின்றேன். சார், உங்கள் எண்ணங்கள் நிறைவேற வாழ்த்துக்கள். சீமான் அவங்களோட அரசியல் நிலைப்பாடு எப்படி இருக்கு? நடிகர் விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கீங்க. அந்த இடத்துல நான் வரவே இல்லை. ஒன்று மதத்தை தூக்குறது, ஒன்று மதத்தை இருக்கிறது. ஸ்டாலின் அவர்கள் தான் நம்பிக்கை